பாவம் முத்துவின் குடிசை வீட்ல மழை பெய்யும்போது கூரை வழியா தண்ணி துளிக்குது. முத்து நனைந்து குளிர்ந்து தும்மிக்கொண்டே துக்கத்தோட உட்கார்ந்திருந்தான். இப்படி வீட்ல எப்படி பிழைக்கணும்னு அவன் மனசு வருந்துது. அப்புறம் அவன் முடிவு செய்தான், புதிய வீடு வாங்கணும் என்று. ஆனா கையில் பணம் இல்ல. அதனால் முத்து தன் மனைவி பிள்ளைகளை கிராமத்துல விட்டுட்டு நகரத்துக்கு வேலை தேடி போனான். ஒவ்வொரு நாளும் கடற்கரையில அவன் மீன் பிடிக்க துடிப்போட போராடுறான். சூரியன் வெயிலே வியர்வை துளிச்சாலும் நம்பிக்கை மட்டும் அவனை கைவிடல. ஒரு நாள் வலை வீசியப்போ அதுல மின்னல் போல ஒளிர்றது. அவனே அதிசயத்துல வலைக்குள்ள மந்திர மீன் ஒன்று மிதக்குது. அந்த மீன் அவனிடம் பேச ஆரம்பிச்சது. முத்து, என்னை விடு, நான் உனக்கு பெரிய பரிசு தர்றேன். முத்து அதிசயமா என்ன பரிசுன்னு கேட்டான். அதோடவே மீன் தன் வாலை அசைத்ததும் கடலிலிருந்து ஒரு தங்கப் பெட்டி மிதந்து வந்தது. அதுல நிறைய தங்க நாணயங்கள். முத்து சந்தோஷத்துல குதிச்ச கத்துறான். இப்போ கூரை சரி செய்யணுமா இல்ல அரண்மனை வாங்கணுமா? அந்த தங்கத்தோட அவன் பெரிய அரண்மனை வாங்கி தன் மனைவியும் பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டான். முத்து இனிமேல் செல்வனாகி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். ஆனா இன்னும் யாரும் அவன் ரீல்க்கு